இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் தரிசன வார்த்தை என்ற இந்த யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். துக்கம் உங்கள் தொண்டையை அடைக்கிறதா? என் துக்கத்தை வெளியே சொல்ல முடியவில்லையே என்கிறீர்களா? ஆகாதவன் என்று அநேகரால் தள்ளப்பட்டீர்களா? ஒரே அலக்கழிப்பா? மோசம் போக்கப்பட்டீர்களா? இல்லை கைவிடப்பட்டீர்களா? இல்லை உங்களுக்கு ஏமாற்றமா? எதிரிகளின் சூழ்ச்சியா? அபாயமான சூழ்நிலைகளில் அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அதிகமாய் அன்பு செலுத்தியவர்களை பிரிந்து துக்கத்தால் வாடுகிறீர்களா? எதிர்காலத்தை குறித்த அச்சத்தினால் துயரமா? நீங்கள் அதிகமாய் நேசித்தவர்கள் உங்களை விட்டு பிரிந்து போனதின் வேதனையா? உங்கள் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிந்தார்களா? துக்கத்தில் காது அடைத்துவிட்டு கண் இருட்டி கலங்குகிற நிலையா? பரிசுத்த வேதாகமத்திலே துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். துக்கத்தை சகித்து கொள்ள முடியாமல் ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று நினைக்கிறார். தாவீது என்ற பரிசுத்தவான் பலவித நெருக்கங்களினால் மிகவும் துக்கப்பட்டு வேதனை அடைந்து தேவனால் கைவிடப்பட்டு விட்டோமோ என்ற பயத்துடன் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தார். சங்கீதம் 42:9 எப்படியாய் சொல்லுகிறது, நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். எந்த மனுஷனும் 100% சந்தோஷமாய் இருப்பதில்லை. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு இழப்போடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களே. தேவனை நம்புங்கள். அவர் தம்மை நம்புகிறவர்களை அப்படியே துக்கத்தில் அமிழ்ந்து போகும் மட்டும் விட்டுவிடுகிறதில்லை. நம்மை ஆறுதல் படுத்த அவரால் முடியும். துக்கத்திலிருந்து விடுவித்து சந்தோஷப்படுத்தும் தேவன் அவரே. வேதாகமத்திலே 1 சாமுவேல் 16:1 சாமுவேலை பார்த்து தேவன் கேட்கிறார், நீர் எந்த மட்டும் துக்கித்து கொண்டு இருப்பீர்? அதே போல் ஏசாயா 60:20 உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்றார். இன்னும் 10 நாட்களுக்குத்தான் நீர் கண்ணீர் விட்டு கொண்டிருப்பாய் என்றும் கர்த்தர் வாக்களிக்கிறார். சில காரியங்கள் நம்ம எதிர்பார்ப்பதற்கு மாறாக நடக்கும். அப்பொழுது கசப்பு, வேதனை, துக்கம் வாழ்வில் வரதான் செய்யும். சிலர் வாழ்வில் எதிர்பாராத விபத்துகளும் இழப்புகளும் வியாதிகளும் பிரிவுகளும் வேதனைகளை கொடுக்கிறது. அதன் மூலம் துக்கம் வருகிறது. உங்கள் உள்ளத்தின் வேதனை யாரும் அறியவில்லையே, யாரும் எனக்காக பரிந்து பேச வரவில்லையே, என் பட்சத்தில் ஒருவரும் இல்லையே என்று கலங்குகிறீர்களா? உங்களை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லை என்று ஏங்குகிறீர்களா? உங்கள் உள்ளத்தின் வேதனையை எல்லாம் அறியும் தேவன் ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. நாம் துக்கப்படும் போது அவரும் துக்கப்படுகிறார். நாம் கண்ணீர் விடும்போது அவரும் கண்ணீர் விடுகிறார். நாம் நெருக்கப்படும் போது அவரும் நெருக்கப்படுகிறார். நம் துக்கங்களை அவர் சுமந்து கொள்வார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அவர் அதை பார்த்து கொள்வார். அவரை விசுவாசியுங்கள். துக்கத்தால் துவண்டு போகாதீர்கள். பரிசுத்த வேதாகமத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20:11-15 வரையில் வாசித்தால், மகதலேனா மரியாள் என்ற ஒரு பெண்மணி இயேசு மரித்து புதைத்து கல்லறையில் வைக்கப்பட்ட பிறகு 3ஆம் நாள் போய் பார்க்கும்போது அவருடைய சரீரம் அங்கே காணப்படாததை கண்டு கலங்கி, என் தேவனுக்கு 3ஆம் நாள் தூபவர்க்கங்களை போட வந்தும் அதையும் செய்ய விடாமல் செய்து விட்டார்களே இந்த பாவிகள் என்று துக்கித்து கலங்கி அழுகிறவளாய் காணப்பட்டாள். அப்பொழுது உயிரோடு கூட எழுந்த இயேசு அவளிடத்தில் வந்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்று பேசிய போதும் துக்கத்தில் இயேசுவை அறியாமல் அவரை தோட்டக்காரன் என்று நினைத்து கொண்டு, ஐயா, இயேசுவின் உடலை எங்கே எடுத்து கொண்டு வைத்திருக்கிறார்கள், எனக்கு சொல்லும் என்று கேட்கிறாள். தேவனே அவளிடம் பேசினாலும் பேசுவது தேவன்தான் என்பதை புரிந்து கொள்ளாத நிலையில் இருக்கிறாள். அதே போல் இன்னொரு இடத்தில் 38 வருடம் பெதஸ்தா என்ற குளத்தின் அருகிலே அந்த குளத்தின் தண்ணீர் தேவதூதனால் கலக்கும்போது சுகமடைவதற்கு தன்னை யாரும் தூக்கி கொண்டு போய் விடுவதற்கு இல்லையே என்று துக்கித்து கொண்டிருந்த அந்த வியாதியஸ்தன் இயேசுவே வந்து அவன் முன்பாக நின்று
நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னை குளத்திலே கொண்டு போய் விட யாரும் இல்லை என்று. சுகமளிக்கும் தேவனே, வல்லமையுள்ள தேவனே அவனுக்கு முன்பாக வந்து நின்ற போதும் தன்னை யாரோ அந்த தெய்வதூதன் கலக்குகிற தண்ணீரில் கொண்டு போய் விட வேண்டும் என்று தான் கேட்கிறார். துக்கத்தினால் எல்லாம் அவர்களுக்கு மறந்து போகிறது. நீங்கள் அழுது கொண்டு இருக்கும் இந்த வேளையில் அவர் உங்களை ஆறுதல் படுத்துவதையும் அவர் குரலையும் அறியாமல் அழுது கொண்டு இருக்க வேண்டாம். இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுடன் தேவன் பேசுகிறார். இதை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு உங்கள் துக்கம் இருக்கக்கூடாது. தேவன் உங்கள் துக்கத்தில் பங்கு வகிக்க விரும்புகிறார். உங்கள் துக்கம் அதிகமானால் அவர் பேசுவதை உணர முடியாது. அவர் உங்கள் அருகாமையில் இருப்பதையும் நீங்கள் அறிய முடியாது. எந்த மட்டும் துக்கித்து கொண்டே இருப்பீர்கள். உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் ஓடோடி வந்திருக்கிறார். உங்கள் துக்கத்தை விசாரிப்பவர் அவர் ஒருவரே. அதை உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வருகிறார். அடையாளம் கண்டு அறிந்து கொள்வீர்களா? உணர்வீர்களா? அவரிடத்தில் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் துக்கம் தாங்க முடியாதவர்களை தான் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். எங்கள் முகங்களில் வடியும் கண்ணீரை நீர்தான் துடைக்க முடியும். எங்கள் கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறவரும் நீர் ஒருவரே. எங்கள் சாம்பலை சிங்காரமாய் மாற்றுவேன் என்றல்லவா சொல்லியிருக்கிறேன். எங்கள் துக்க நாட்கள் இன்றோடு மறையட்டும் ஐயா. இந்த வாரத்திலோ இந்த மாதத்திலோ இந்த துக்கம் மாறி போகட்டும். நெருக்கப்பட்ட இவர்களுக்கு பெருக்கத்தை செய்யும். விசாலத்திலே அவர்களை வைப்பீராக. அவர்கள் இருதயத்தை ஆற்றும் தேற்றும் காயம் கட்டும். உபத்திரப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத தேவன் நீர் அல்லவா? அவர்களை அருவருத்து உம்முடைய முகத்தை மறைக்கிற தேவனும் நீர் அல்ல. நீர் ஒருவரே அவர்களை விசாரிக்கிறவர். அவர்களோடு பேசும். உம்முடைய தரிசனத்தை தந்து துக்கத்தில் இருக்கிற மக்களை கடாட்சித்து கொள்ளும். உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நிச்சயமாய் உங்கள் துக்கம் மறையும். மற்றவர்களுடைய துக்கத்தில் இருந்தும் அவர்கள் மீளும்படியாய் இந்த செய்தியை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.